என்னென்னா நான் என்னோடய ஆப்குள்ளே வந்திருக்கேன். இது என்னோடய ஒரு நியூ ஆப், ஓகேவா? ஸோ இதில் வந்து இப்போ நம்ம சிங்கிள் பிளெட்டில் எப்படி ப்ரோ நான் ரோல் பண்ணுறது அண்ட் எப்படி வந்து ப்ளேஸ் பண்ணுறது பெட்டர், இதை வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு வந்துட்டு சிங்கிள் பெட்னா என்ன, சிங்கிள்னால் ஒன்று அண்ட் அக்குமுலேட்டர்னால் வந்து டோட்டலாக எல்லாமே அக்குமுலேட் பண்ணி ஆடுறது. ஸோ வந்து இதை சிங்கிள் பெட் எப்படி சூஸ் பண்ணால், இப்போ எக்ஸாம்பிள் மிடில்செக்ஸ் டைட்டன்ஸ் அண்ட் வெர்சஸ் சூரிய கிங்ஸ் இப்போ மேட்ச் ஓடிக்கிட்டு இருக்கு கரண்ட்டாக லைவில். ஸோ இதில் வந்து நான் W2 வந்து ஜெயிக்கொண்டு இவங்க வந்து ஃபேவராக 1.2 odds கொடுத்துருக்காங்க. இப்போ இதில் நான் பெட் ப்ளேஸ் பண்ணணும்னு நினச்சா ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே என்ன அமௌண்ட் நமக்கு வேணுமோ, இப்போ 5,000 வரைக்கும் போட்டோம் அப்படின்னா 1.2 மல்டிபிள் பண்ணால் 6,000 பொட்டன்ஷியல் வின்னிங். ஸோ இந்த அமௌண்ட் வந்து நமக்கு பெய்ட் அவுட் ஆகும் வின் பண்ணால். அண்டு வந்து இங்கேயே பாருங்கள் ஃப்ரம் 10 to 14,000 வரைக்கும். ஸோ ஒரு வேளை என்கிட்ட 15,000 இருக்குது ப்ரோ, இங்கே பண்ணலாமான்னு கேட்டால் பண்ண முடியாது. ஈவன் தோ 14,001 ரூபி கூட பண்ண முடியாது. ஸோ அங்கேயே உங்களுக்கு மேக்ஸிமம் ஸ்டேக் என்ன, மினிமம் ஸ்டேக் என்னன்னு கொடுத்துருவாங்க. மினிமம் ஸ்டேக் எல்லா பெட்டுக்கும் சேம் 10 ரூபா தான். அண்ட் மேக்ஸிமம் ஸ்டேக் பெட்டுக்கு ஏற்ற மாதிரி மாறும். இப்போ இதே 3.28 இருக்கிறது பாருங்கள், 1,200 தான் பெட்டே பண்ண விடுவாங்க அவங்க. அண்டு அல்மோரா கிரிக்கெட் இதில் பாருங்கள் 36,000 வரைக்கும் பண்ண விட்றாங்க மேக்ஸிமம் பெட்டு. ஸோ இது ஒரு பெட்டுக்கு ஏற்ற மாதிரி ஸ்டேக்ஸ் வந்து அந்த புக்கீஸ் வந்து பண்ணுறதை பொறுத்து ஒரு ஆப்புக்கு ஏற்ற மாதிரி மாறும், ஓகேவா? ஆனால் நம்ம பண்ண போகிறது ஒரு பெட்டுக்கு 500லேருந்து 1,000 வரைக்கும் தான் பண்ண போகிறோம். இருந்தாலும் நான் சொல்கிறத சொல்லிக்கிட்டேன் உங்களுக்கு. அண்ட் இப்போ வந்து அக்குமுலேட்டரை எப்படி ரெடி பண்ணுறது ப்ரோ இப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இதில் ரெண்டும் லைவ் மேட்ச்சில் போயிட்டுருக்கு கிரிக்கெட், ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுமே ஃபேவர் என்னென்னா 1.28 1.40 ஜெயிக்கும்னு அவங்க ப்ரெடிக்ஷனு. ஐ மீன் அவங்க ஈஸி வின்னிங்கில் இருக்காங்க, அதனால் கம்மியாக இருக்குது ஆட்ஸ். ஸோ இப்போ இந்த W2 கிளிக் பண்ணி இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்களா, ஆட் டு பெட் ஸ்லிப்புன்னு இந்த வேர்டை கிளிக் பண்ணிங்கன்னா, ஸோ இந்த இடத்துல பெட் ஸ்லிப்புன்னு இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல ஒரு பெட் வந்து ஆட் ஆகிடும். இப்போ இது மேலே என்ன இருக்குது, சிங்கிள்னு இருக்குது. ஸோ இன்னொரு இதை நான் பண்ணால் இந்த இடத்துல நெக்ஸ்ட் மேட்ச்சில் 1.405 இதை ஆட் பண்ணுறேன். இதையும் ஆட் டு பெட் ஸ்லிப்பு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஆட் டு பெட் ஸ்லிப் பேக் டு பெட் ஸ்லிப்னு எத்தனை வேணால் கொடுத்துக்கிட்டே போகலாம். ஆனால் கொடுக்க உங்கள் ஆட்ஸ் ஏறிக்கிட்டே இருக்கும். இப்போது இந்த மேட்ச்சில் ஒரு 1.76 இது கொடுக்குறேன். இப்போ பாருங்கள் மேலே அக்குமுலேட்டர்னு மாறிடுச்சு. இது 3 ஸ்லிப்பு பண்ணால் தான் அக்குமுலேட்டர் மாறுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. 2 ஸ்லிப்பு நீங்கள் பண்ணால் கூட அக்குமுலேட்டர் தான். ஸோ ஒன்றுக்கு மேற்பட்டு எத்தனை ஸ்லிப்பு பண்ணாலுமே அது அக்குமுலேட்டர். இவ்வளோ தான் அக்குமுலேட்டரோட ரூலு. அண்ட் அக்குமுலேட்டரில் வந்துட்டு எப்படி ப்ரோ இந்த 1.7 என்ன கால்குலேஷன் பார்த்தீங்கன்னா, இந்த 1.2வையும் இந்த 1.405யும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இந்த அமௌண்ட் வரும் உங்களுக்கு. ஸோ இதுதான் வந்து கால்குலேஷனு. இது அப்படியே நீங்கள் ஆட் பண்ணிகிட்டே போக எல்லாமே ஆன்சர் மல்டிபிள் ஆகி வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது பாருங்கள் 4.36 வரைக்கும் வந்துருச்சு. இப்போ இந்த மேட்ச் வந்து லாக் பண்ணியிருக்காங்க. சம் விக்கெட்ஸ் எதனா போயிருக்கும், இல்லை பவுண்ட்ரிஸ் எதனா வந்திருக்கும், அது என்னென்னு பார்த்துக்கலாம். ஸோ இப்போ இல்லை அது வேணான்னா நான் அதை க்ளோஸ் கூட பண்ணிக்கிறேன். டெலிட் பண்ணால் இந்த மாதிரி தான் டெலிட் பண்ணணும். இப்போது இந்த இடத்துல இருக்க எக்ஸ் இருக்குல்ல, அதை கொடுத்தீங்கன்னா அந்தந்த ஸ்லிப்பு வந்து வெளியே போயிடும். ஸோ வெளியே போக இப்போ இந்த 3 ஸ்லிப் இருக்குது. இந்த 3 ஸ்லிப்புக்கு பார்த்தீங்கன்னா 3.4 odds இருக்குது. ஸோ இதில் வந்து டேரெக்டாக இங்கே பெட் கொடுத்து இதுக்குமே இவங்க வந்து மினிமம் ஸ்டேக் 10லேருந்து மேக்ஸிமம் ஸ்டேக் 72,000 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இப்போ 72,000 இதில் நம்ம போடுறோம் அப்படின்னா, ஸோ நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட் பார்த்திங்கன்னா 2,45,000 வரைக்கும் கிடைக்கும். ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, இதில் நீங்கள் 3ல் ப்ரோ 1 தோத்தாலுமே டோட்டலாக லாஸ் உங்கள் அமௌண்ட்டு. ஒருவேளை உங்களோட ஸ்லிப்பு 1-2 ஜெயிச்சு 3 லாஸ் ஆனாலோ, இல்லை 1-3 ஜெயிச்சு 2 லாஸ் ஆனாலோ, இல்லை 2-3 ஜெயிச்சு 1 லாஸ் ஆனாலோ உங்கள் என்டையர் அமௌண்ட்டு லாஸு. இதுதான் அக்குமுலேட்டரில் இருக்க பிக்கஸ்ட் ரிஸ்கி மேட்ரு. அக்குமுலேட்டரில் ஆசைகளை தூண்டும். உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து ஆட்ஸ் வந்து மல்டிபிள் பண்ணி அதிகமாக ஆட்ஸ் கொடுப்பாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப ரிஸ்கி. ஜஸ்ட்டு ஒரு மேட்ச் போனால் கூட உங்களுக்கு டோட்டலுமே காலி ஆகிடும். ஸோ இதிலெல்லாம் எங்களுக்கு நிறையவே காலியாக இருக்குது. இதில் பர்சனலாக நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நான் சில பெட் ஸ்லிப்ஸ் கூட உங்களுக்கு அதுக்கான ஸ்க்ரீன்ஷாட்ஸை வந்து நான் ஷோன் பண்ணுறேன் போக. அதாவது இப்போது அந்தன்னு வந்துட்டு பெட் ஸ்லிப் வந்து கோடு எப்படி ஜென்ரேட் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த 3 மேட்ச் இருக்குது. இந்த இடத்துல ஆப்ஷனை கொடுத்து டவுன்லோட் பெட் ஸ்லிப் இல்லை, கிரியேட் பெட் ஸ்லிப் இல்லை, சேவ் பெட் ஸ்லிப்பு கொடுத்தீங்கன்னா இந்த HF19G இருக்குல்ல, ஓகே கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக காப்பி ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நம்மளோட டெலகிராம் சேனல்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் சேனல்ஸில் நம்ம ஃப்ரீ ப்ரெடிக்ஷன்ஸாக கொடுத்துட்ருப்போம். நீங்கள் வந்து அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுதான் இப்போ உங்களோட ஆப் செட்டப் இப்படி தான் இருக்கும். நீங்கள் உள்ளே போயிடணும், இந்த பெட் ஸ்லிப்புன்ற இடத்த ப்ளேஸ் பண்ணிவிட்டு இங்கே டவுன்லோட் பெட் ஸ்லிப் இருக்குது பார்த்தீங்களா, அதை சூஸ் பண்ணணும். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் HF19G சூஸ் பண்ணலை. ஸோ அதை அப்லோட் கொடுத்தீங்கன்னா 3 கேமே வந்துருச்சா.
இப்போ வந்துட்டு நீங்கள் இதுக்காக வந்துட்டு ஒரு கேமாக உள்ளே போயிட்டு இவன் எந்த மேட்ச்லலாம் நான் செலக்ட் பண்ணேன்னா திடீர்னு 15 கேம் செலக்ட் பண்ணி கொடுப்பேன், 10 கேம் கொடுப்பேன், 5 கேம் கொடுப்பேன். ஒவ்வொரு கேமாக உள்ளே போய் தேடி தேடி சர்ச் பண்ண வேண்டாம். அதுக்கு என்ன பண்ணலான்னா ஈஸி ஆப்ஷனாக என்ன கோடு ப்ரோ அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இங்கே டவுன்லோட் பெட் ஸ்லிப் வந்தோமா அண்ட் அந்த கோடை நம்ம அப்லோட் பண்ணோமா அந்த கேம்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஓகே ப்ரோ, இது வந்து இப்போ நீங்கள் லைவ் மேட்ச்சில் செலக்ட் பண்ணீங்க, எனக்கு வந்து இது அப்போ நான் வந்து ப்ரிவ்யூ மேட்ச்சில் பண்ண முடியாதான்னு கேட்டால் அப்படி எதுவுமே கிடையாது. லைவும் ப்ரிவ்யூவும் சேர்த்து கூட பண்ணலாம். இப்போ நான் பாருங்கள், இது ஒரு லைவ் மேட்ச்சு 1.405 அண்டு ப்ரிவ்யூ மேட்ச்னால் இதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ண போகிற மேட்ச்சு. ஸோ அது ஸ்போர்ட்ஸில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு 24 ஹவர்ஸ் ஃபில்ட்ரு போட்டுக்கிறேன். நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்ரீலங்கா உமன் நியூசிலாந்து உமன் இருக்குது. இதில் வந்து நியூசிலாந்து உமன் கொஞ்சம் ஈஸியாக வின் பண்ணுற சான்ஸு. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது 2 லைவ் மேட்சுமே ஆட் பண்ண முடியும். அப்படி இல்லையா ஒரு லைவு ஒரு ப்ரிவ்யூ கூட ஆட் பண்ணலாம், இல்லையா 2மே ப்ரிவ்யூவாக கூட ஆட் பண்ணலாம். ஸோ எப்படி வேணாலுமே ஆட் பண்ண முடியும், அவ்வளோதான். ஸோ லாக் வந்ததுன்னா அந்த லாக் ஓப்பன் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள், அவ்வளோதான், வேறு ஒன்றுமே கிடையாது. இது இப்படி தான் பெட் ஸ்லிப்ஸை ஆட் பண்ணணும் அக்குமுலேட்டரில். அண்டு வந்து இப்போது இது போடும்போது இந்த ஸ்லிப் வந்துடும். இது முடிச்சிட்டக்கப்புறம் ப்ரோ இப்போ நான் நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஒரு Z7 JNG இருக்கே ப்ரோ, அது எப்படி போட முடியும்? இந்த இடத்துல வந்தாலே எனக்கு இதுதான் காட்டுது, எப்படி ப்ரோன்னா இந்த இடத்துல டெலிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த டெலிட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி ஆர் யூ வாண்ட் டு கிளியர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணிவிட்டு அகெயின் டவுன்லோட் பெட் ஸ்லிப் கொடுத்து அந்த கோடு ஒவ்வொரு கோடுமே இப்படி நீங்கள் செப்பரேட்டாக தனித்தனியாக தான் லோட் பண்ண முடியும். அப்படி தான் பண்ணி ஆகணும். ஓகேங்களா? அப்படி பண்ணிவிட்டு அண்டு வந்து பெட்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். அண்டு என்னோடய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன், அக்குமுலேட்டர் வந்து நியூவாக வர பிகினர்ஸ் வந்து விளையாடாதீங்க. ஸோ ஏன் சொல்கிறேன்னா அது வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு இருக்குது. ஸோ வந்து நீங்கள் நல்லா ஈஸி மேட்சாக ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருப்பீங்க. இப்போ ரியாலிட்டியாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் அந்த வேர்ல்டு கப் குவாலிஃபையர்லேயே பார்த்தீங்கன்னா வெஸ்ட் இண்டீஸ் வந்து நெதர்லாண்டை தோத்தாங்க, ஸ்காட்லாண்டை தோத்தாங்க, ஜிம்பாவே கிட்ட தோத்தாங்க. இதெல்லாம் மேட்ச் பார்க்க முன்னாடியே ஒரு ஜென்ரல் கிரிக்கெட் ஆடியன்ஸ்கிட்ட கேட்டாலே வெஸ்ட் இண்டீஸ் ஈஸி வின் அப்படி தான் சொல்லுவாங்க, எல்லாருமே அதான் சொல்லுவாங்க. பட் ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக தான் அது எல்லாமே நடந்தது. ஸோ அப்படி பார்க்கும்போது நீங்கள் வெஸ்ட் இண்டீஸ் ஈஸி வின்னு, அதனால் வந்து ஒரு வெஸ்ட் இண்டீஸ் இந்தியாவுக்கும் ஒரு பங்களாதேஷ் ஆடும்போது ஒரு இந்தியா இப்படி சூஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இப்போ வெஸ்ட் இண்டீஸ் லாஸ் ஆகும் போது மொத்த அமௌண்ட்டு விட்டுறாதீங்க. அதனால் வந்துட்டு பெட்டில் வந்து கன்ஃபார்ம் வின்னிங் பெட்டு அப்படின்ற ஒரு பெட் கிடையவே கிடையாது. அண்ட் ஈஸியாக ஜெயிக்கிற பெட்டுன்னு அப்படின்னும் ஒன்று கிடையவே கிடையாது. ஸோ இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்டு வந்துட்டு ஒரு கிரிக்கெட்லேயும் ஒரு ஃபுட்பால்லையும் ஆட் பண்ண முடியுமா ப்ரோ? அதையும் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அண்ட் கிரிக்கெட்டில் ஆட் பண்ணிவிட்டேன், சேம் டைம் ஃபுட்பால்குள்ளே போகிறேன். ஃபுட்பாலில் இப்போது நெக்ஸ்ட் ஒரு 6 ஹவர்ஸ்க்குள்ளே கிளப் ஃப்ரெண்ட்லி மேட்ச் ஒன்று இருக்குது. ஸோ இதில் வந்து நான் இந்த டீம் 1xன்னு நான் சூஸ் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், இந்த இடத்துல இப்போ இந்த 2 பெட் ஸ்லிப் கூட ஆட் பண்ண முடியுது. ஸோ இப்படி ஆட் பண்ணிக்கிட்டால் கூட 1.5 ஆட்ஸ் வந்தது. உங்களுக்கு வந்து ஆட்ஸ் அதிகப்படுத்துவாங்க, நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி அதிகப்படுத்தி விளையாடிக்கலாம் அக்குமுலேட்டரில் வந்துட்டு. ஆனால் வந்து ஃபினான்ஷியல் ரிஸ்க்கு பிகினர்ஸ் வந்து எடுத்தோன்னே அதை விளையாடாதீங்க. ஃபர்ஸ்ட் சிங்கிள் பெட்ஸை விளையாடுங்க. சிங்கிள் பெட்ஸ் விளையாடி கேமை கற்றுக்கோங்க. அதுக்கப்புறமா அக்குமுலேட்டர் ட்ரை பண்ண பாருங்கள். ஸோ அந்த அக்குமுலேட்டர் லோட் பண்ணுறது எப்படின்றது நிறைய பேர் என்கிட்ட டவுட்டாக கேட்டிருந்தீங்க. உங்களுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கு. ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் வந்து நான் இங்கே சொல்லிட்டேன், டவுன்லோட் பெட் ஸ்லிப்பில் வந்து கோடு கொடுத்து நீங்கள் ரொட்டேட் பண்ணிக்கலான்ட்டு. ஸோ இதே மாதிரி நம்ம சேனலில் நிறைய சிங்கிள் பெட்ஸ் அண்ட் அக்குமுலேட்டர் பெட்ஸ் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்கும். அண்டு மறக்காமல் அந்த பெட்ஸ் எல்லாம் விளையாடி நீங்கள் ப்ராஃபிட்டை மேக் பண்ணிக்கலாம். நாங்கள் இங்கே ஃப்ரீ டிப்ஸாக கொடுத்துட்ருக்கோம். வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்க டெலகிராம் லிங்க்கை டச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.